வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல சிஜிஎல் 2023ல கேட்ட பாலிட்டியோட வந்துனா பார்ட் 1. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க 2024 சிஜிஎல் வந்து பிரிப்பேர் பண்றீங்க. அதுவும் பர்ட்டிகுலரா பாலிட்டில எந்த மாரி கொஸ்டின்லாம் கேட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹூ இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்? இந்த கொஸ்டின் 14th ஜூலை 2023 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதை நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ என்னன்னா இந்த கொஸ்டின் ஆடிட்ஸ் அப்படின்னு வந்தாவே நம்ம பாலிட்டில வந்து படிச்சிருப்போம். ஆடிட் ரிலேட்டடா வந்தாவே யாரோட ரோல் இருக்குன்னா சிஏஜியோட ரோல் இருக்கும். சிஏஜி என்ன பண்ணுவாங்க? கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். இவங்களோட ரோல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கவர்மெண்ட் வந்து என்ன செலவு பண்றாங்க, அதாவது கவர்மெண்டோட மணியை வந்து பப்ளிக் மணியை செலவு பண்றதோட ஆடிட்டிங் பண்ற ரோல் யாருன்னா சிஏஜி இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும். இப்போ சிஏஜினா யாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்டெப்தா வந்து பார்த்தலாம். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஏன்னா இவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் வந்து என்னன்னா இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. சிஏஜி கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். இதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார் ஃபார் த பீரியட் ஆஃப் வந்து 6 years. மிச்சம் எல்லாமே வந்து ஜஸ்ட் பேசிக்கா தான் இருக்கும். அதனால ரொம்ப இன்டெப்த் சொல்லலாம். எது நம்ம நோட் பண்ண வேண்டியமோ அது மட்டும் சொல்லிக்கிறேன், ரைட்டா? அடுத்து சிஏஜி வந்து அசிஸ்ட் பண்றதுக்கு வந்து ஒரு டீம் ஆஃப் ஆஃபீஸர் இருப்பாங்க. அதுல யார் யார் இருப்பாங்கன்னா, அக்கௌண்ட் ஜெனரல் இருப்பாரு, அதே மாதிரி பிரின்சிபல் அக்கௌண்டன்ட் ஜெனரல் இருப்பாங்க, அதே மாதிரி டைரக்டர் ஜெனரல். ஸோ இப்போ உங்க 3 பேரை பத்தி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அக்கௌண்டன்ட் ஜெனரல். இவர் என்ன அப்படின்னா ஸ்டேட்டோட ஆடிட் ஆஃபீஸர் வந்து ஹெட் பண்ணுவாரு. மொத்தம் இப்ப இந்தியால 28 வந்து என்னன்னா அக்கௌண்டன்ட் ஜெனரல் இருக்காங்க. என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு யூனிட் டெரிட்டரிக்கும் என்ன இருப்பாங்க அப்படின்னா அக்கௌண்டன்ட் ஜெனரல் இருப்பாங்க. இவர் யாரு கீழே இருப்பாருன்னா சிஏஜி கீழே தான் இருப்பாரு. இந்த 3 பேருமே சிஏஜி கீழே தான் இருப்பாங்க. அதை நான் ஒத்துழைச்சு. அடுத்து வந்து பிரின்சிபல் அக்கௌண்டன்ட் ஜெனரல். இவர் என்ன பண்ணுவாருன்னா ஹெட் த ஆடிட் ஆஃபீஸ் ஆஃப் வந்துன்னா ஸ்பெசிபிக் செக்டர் ஆகும். அதாவது டிஃபென்ஸ், ரயில்வே, அதே மாதிரி வந்துன்னா டெலிகம்யூனிகேஷன், இது எல்லாத்தையும் வந்து ஹெட் பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்து வந்து டைரக்டர் ஜெனரல். இவர் என்ன பண்ணுவாருன்னா இவர் சில ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனை வந்து ஹெட் பண்ணுவாரு. கமர்ஷியல் ஆடிட், அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட், ஐடி ஆடிட், இது எல்லாத்தையும் வந்து ஹெட் பண்ணுவாங்க. இவங்க 3 பேர் யாரு கீழே தான் இருப்பாங்க அப்படின்னா சிஏஜி கீழே தான் இருப்பாங்க. அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும், ரைட்டா? சரி, அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும். மிச்சம் இருக்கிற 3 பேரும் பார்த்தோம். யார் வந்து அக்கௌண்டன்ட் ஜெனரல், அதே மாதிரி பிரின்சிபல் அக்கௌண்டன்ட் ஜெனரல், டைரக்டர் ஜெனரல் யாருன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிட்டோம். இது ரிலேட்டடா அப்கமிங்ல கேட்டா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர் ரிலேட்டட் டு சிட்டிசன்ஷிப்? சிட்டிசன்ஷிப் வந்துன்னா எந்த பார்ட் பிளஸ் வந்துன்னா டோட்டலான இருக்கிற ஆர்டிகல்ஸ் அது தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப் அப்படின்னு வந்தாவே 5 to 11. அப்ப ஆன்சர் வந்துன்னா பி தான் வரும். இப்ப சிட்டிசன்ஷிப் கேட்டதுனால அதை பத்தி கொஞ்சம் இன்டெப்தா வந்துன்னா லேர்ன் பண்ணிடலாம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, மொத்தம் 5ல இருந்து வந்துன்னா 11 வரைக்கும் என்னன்னா சிட்டிசன்ஷிப்போட ஆர்டிகல்ஸ் வரும். சோ இதுல 5th ஆர்டிகல் என்ன சொல்லணும், யார் யாரெல்லாம் வந்துன்னா இந்தியாவோட டொமிசைலா இருந்தாங்களோ, அதாவது கான்ஸ்டிடியூஷனை வந்து என்ன கிரியேட் பண்ணும்போது அப்ப வந்து என்னன்னா இங்கதான் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 5 சொல்லும். ஆர்டிகல் 6 என்ன சொல்லும் அப்படின்னா, யாரெல்லாம் வந்துன்னா பாகிஸ்தான்ல இருந்து வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இந்தியால இருந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 7 என்ன சொல்லணும், இவங்க இந்தியன் சிட்டிசன் வந்து ஸ்டார்டிங்ல கிடையாது. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பாகிஸ்தான்ல இருந்தாங்க, பாகிஸ்தான்ல இருந்து வந்து இந்தியாவுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 7 சொல்லும். அடுத்து வந்து ஆர்டிகல் 8. ஆர்டிகல் 8 என்ன சொல்லும் அப்படின்னா, யார் யாரெல்லாம் வந்துன்னா இந்தியாவுக்கு அவுட் சைட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 8 சொல்லும். ஆர்டிகல் 9 வந்து என்ன, இப்ப யாராவது வந்து என்னன்னா அடுத்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிட்டாங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு இல்லாம போகும். ஏன் அப்படின்னு பார்த்தா இந்தியா ஃபாலோ பண்றது வந்துன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னால வந்து இந்த மாதிரி நடக்கும் ஆர்டிகல் 9ல. ஆர்டிகல் 10 என்ன சொல்லும் அப்படின்னா, எவ்ரி பர்சன் இந்தியன் சிட்டிசன் அவங்க எல்லாத்துக்குமே ஈக்குவலான வந்து சிட்டிசன்ஷிப் வந்து ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஆர்டிகல் 10 சொல்லும். ஆர்டிகல் 11 என்ன சொல்லும்னா, பார்லிமெண்ட் வந்து என்னன்னா லா கிரியேட் பண்ணுங்க. லா கிரியேட் பண்ணி உங்களோட ப்ரொவிஷன்ஸ் வந்து கொண்டு வாங்க. அதன் மூலம் வந்துன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது வந்து என்னன்னா சிட்டிசன்ஷிப் ஆட் பண்ணா நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 11ல சொல்லும். அதன் மூலம் கொண்டு வரப்பட்டதான் வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955. இதை அமெண்ட்மெண்ட் பண்ணி வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 2019 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது 1955ல வந்து கிரியேட் பண்ணதுல அக்யூசேஷன் இருக்கும், அதே மாதிரி டெர்மினேஷன். அக்யூசேஷன்ல என்ன சொல்லுவாங்க, பர்த், டெசண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன், அக்யூசேஷன், டெரிட்டரி. இதன் மூலம் என்ன அப்படின்னா இந்தியனுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. டெர்மினேஷன் அப்படின்னு பார்த்தா இப்ப யாராவது ரெனவுன்ஸ் பண்றாங்க, டிப்ரைவ் பண்றாங்க, கவர்மெண்ட் ஏன் டிப்ரைவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தா அவங்க ஏதாவது ஒரு எனிமி கண்ட்ரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கலாம், அதனால வந்து அவங்களோட சிட்டிசன்ஷிப் வந்து டிப்ரைவ் பண்ணும். அடுத்து வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து டெர்மினேஷன் கீழே வரும், ரைட்டா? இதை ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, இப்ப சிட்டிசன்ஷிப் அப்படின்னு பார்த்தா 5 to 11 அதோட ரிலேட்டடா இருக்க எல்லா ஆர்டிகல் என்னென்ன இம்பார்ட்டன்ட். சோ அப்படி பார்க்கும்போது இப்ப நம்ம லேர்ன் பண்ண வச்சே சொல்லலாம்.
ஆர்டிகல்ஸ் வந்து சிட்டிசன்ஷிப் பத்தி பேசுறது வந்து 5 to 11. அதனால ஆன்சர் பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது ரொம்பவே டிஃபிகல்ட்டான கொஸ்டின். கேஏ நஜீப் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் டீல்ஸ் வித் வயலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்டர் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் ஏன் வந்து சிஜிஎல் கேட்கிறேன்னா, சிஜிஎல் எப்போதும் வந்துன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட வந்து ஜட்மெண்ட் ரிலேட்டடா வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்னன்னா கேட்டப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் 2023. 2023ல இந்த கேஸ் வந்துன்னா நிறைய வாட்டி நியூஸ் ஆர்டிகல் இருந்தனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இந்த கேஸ் ரிலேட்டடான ஆர்டிகல் என்ன வரும்னா ஆர்டிகல் 21. ஏன் ஆர்டிகல் 21 வருதுன்னா, ஏன்னா ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு வரும். இந்த கேஸ்ல என்ன சொல்லுவேன்னா, அதாவது கேஏ நஜீப் இவர் என்னன்னா ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப். இவர் வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருப்பாரு. யாரும் டிஜே ஜோசப் இன் கேரளா. இவர் வந்து ஒரு ப்ரொஃபசர். இப்ப இந்த ஏன்னா கேஏ நஜீப் வந்து இந்த டிஜே ஜோசப் வந்து அட்டாக் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு என்னையே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவிடன்ஸோட வந்து காமிப்பாங்க. பட் இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தா இவருக்கு வந்து கோர்ட் வந்து என்ன பெயில் கொடுத்துருக்கும். ஏன்னா என்னையே வந்து என்ன அன்லாஃபுல் ஆக்டிவிட்டில வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு வந்து பெயில் கிடைக்க கூடாது. பட் கோர்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை எதை வச்சு கொடுத்துருப்பாங்கன்னா ஆர்டிகல் 21 வந்து வயலேட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால நான் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஏ நஜீபுக்கு வந்து நாங்க பெயில் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருப்பாங்க, ஹைகோர்ட் டிசிஷனை வந்து என்ன அப்படின்னா அப்ரூவ் பண்ணிருப்பாங்க. அதனால இந்த கேஸ் வந்து நியூஸ்ல இருந்துச்சு. இந்த இயர் நீங்க 2024 இல்ல அப்கமிங் பண்றீங்கன்னா இது கண்டிப்பா வந்து என்ன அவ்வளவு யூஸ் கிடையாது. ஏன்னா எவ்ரி இயர் நம்ம எக்ஸாம் இயர் எந்த ப்ரிப்பேர் பண்றோமோ அந்த இயருக்கான வந்து ஜட்மெண்ட் தான் கொஸ்டினா எடுப்பாங்க. ஜஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், ரைட்டா. சோ அப்படி பார்த்தோம் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பி, ஆர்டிகல் 21 அப்படின்னு வரும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். சோ இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஹூ ஹோல்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் டிரான்ஸ்பரிங் ஜட்ஜஸ் ஃப்ரம் ஒன் ஹை கோர்ட் டு அனதர் ஹை கோர்ட் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் ஏன் நான் ட்ரிக்கி அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம நார்மலா என்ன அப்படின்னா ஜட்ஜ் அப்படின்னு வந்தாவே இல்ல சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வந்தாவே நம்ம மைண்ட்ல வர்றது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டு போயிடும். பட் கிடையாது. இதுல யார் வந்து அத்தாரிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் அத்தாரிட்டி இருக்கும். ஏன்னா இவர் தான் ஃபைனல் வந்து என்ன பண்ணுவார்னா கன்சர்ன் வந்து கொடுப்பாரு யாரு என்ன பண்ணணும். ஆனா இவர் ஜஸ்ட் வந்து என்னன்னா அவரோட ஓன் இனிஷியேட்டிவ் வந்து பண்ணவே முடியாது. என்னன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட வந்து என்னன்னா கன்சல்டேஷன், இது என்ன சொல்லுவாங்கன்னா கம்பல்சரி கன்சல்டேஷன் சொல்லுவாங்க. அதன் மூலம் தான் இவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அதனால ஆன்சர் வந்து சி தான் வருது. பட் நிறைய பேர் என்ன பண்ணும் அப்படின்னா பிஏ போடுவோம், அது பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன், ரைட்டா. இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னா இந்த பவர் வந்து என்னன்னா ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. நம்மளோட கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனை என்ன சொல்லணும், ஆர்டிகல் 222ல அலோ த டிரான்ஸ்ஃபர் ஜட்ஜ் இன்க்ளூடிங் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஃப்ரம் ஒன் ஹை கோர்ட் டு வந்து அனதர். இதை யார் இனிஷியேட் பண்ணுவோம் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இனிஷியேட் பண்ணும். இவரோட ஒப்பீனியன் வந்து என்னன்னா ரொம்பவே வந்து டிசிசிவ் மீன்ஸ் என்னன்னா இது வந்து மஸ்டா வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இனிஷியேட் மட்டும் தான் பண்ணுவாங்க. பட் யாரோட அத்தாரிட்டி இருக்கும் அப்படின்னா அது வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கும். அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன், ரைட்டா. அப்படி பார்த்தோன்னா இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் வரும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் கன்வே த மீனிங் ஆஃப் வேர்ட் ரிபப்ளிக் இன் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுது. இந்த ரிபப்ளிக் எங்க பார்ப்போம், நம்ம பாலிட்டில பிரியாம்பிள் டெபினட்டா லேர்ன் பண்ணிருப்போம். அந்த பிரியாம்பிள் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து ரிபப்ளிக் இருக்கும். அந்த ரிபப்ளிக்கான மீனிங் என்ன, அதுதான் அந்த கொஸ்டினை கேட்கிறாங்க. ரிபப்ளிக்னா என்ன சொல்லுவோம், நம்ம இதுல வந்து ஹெட், அதாவது நம்மளோட பிரசிடென்ட் வந்து எலெக்டட் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் எலெக்டட் ஹெட் அப்படின்னா இவர் வந்து என்னன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் தான், மக்களால எலெக்ட் பண்ணல. ஆனா மக்களால எலெக்ட் பண்ண வந்து எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்க மூலம் எலெக்ட் பண்றதுனால இவருமே வந்து எலெக்டட் ஹெட் தான். இந்த இடத்துல ரிபப்ளிக் இல்லாம இதே இது மொனார்க் அப்படின்னு இருந்துச்சா இப்ப யூகே எல்லாம் என்ன சொல்லுவோம்னா மொனார்க்னு சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல என்ன ஹெரிட்டரி வந்து ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஹெரிட்டரினா அங்க இருக்கிற அரச குடும்பத்தார் வாலேடியா வந்துகிட்டு இருக்கனால அது வந்து ஹெரிட்டரி ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஃபாலோ பண்றது யூகே. பட் இந்தியா ஃபாலோ பண்றது எலெக்டட் ஹெட். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஆன்சர் என்ன வரும்னா இதுதான் ஒரு, ரைட்டா. சோ என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, இது எங்க நம்ம லேர்ன் பண்ணிடணும், இதோட பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிரியாம்பிள். பிரியாம்பிள் தான் என்ன இருக்கும், சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். அந்த ரிபப்ளிக்கான மீனிங் தான் என்ன பாக்குறோம்னா இங்க பாக்குறோம். சோ நம்ம பிரியாம்பிள் அகைன் அண்ட் அகைன் வந்து நிறைய கொஸ்டினை பார்ப்போம். அதுல நான் என்டையரா வந்து சொல்லிடுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து இதை பாத்துக்கலாம், ரைட்டா. சோ அப்படி பார்த்தோம்னா இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் were added to the Constitution of India by the Cass Amendment இருக்குல்ல. நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு வந்தாவே ரிமெம்பர் பண்ண வேண்டியது என்ன, 42nd அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணிருக்கோம். 42nd அமெண்ட்மெண்டோட இயர்மன் ஞாபகத்துல வச்சுங்க. அதாவது இங்க 4-2 இருக்குல்ல, அதை அப்படியே ஆட் பண்ணுங்க. 4+2 கூட்டினா 6 வரும். அப்ப லாஸ்ட் எண்ட்ல என்னன்னா 1976 இந்த 6 அப்படின்னு வரணும். இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து இம்பார்ட்டன்ட் என்ன, ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு வந்தாவே சுவரான் சிங் கமிட்டி வந்து உள்ள வந்துடும். இதையும் ஞாபகத்துல வச்சுக்கலாம்.
இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு ரைட்டா. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வந்துன்னா ஒன்னு ஆட் பண்ணிருப்பாங்க, அது 86 அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணி 86 அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா எஜுகேஷனை வந்து என்னன்னா ஆட் பண்ணிருப்பாங்க. இதையும் ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த 3 தான் வந்துன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வேணா 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் நம்ம கொண்டு வந்தனால இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ கொஸ்டின் ஃபண்டமெண்டல் டியூட்டி இருந்தனால அது ரிலேட்டா கொஞ்சம் வந்து நம்ம பிரீஃபா பார்த்தோம். இப்போ தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு வந்தவே ஆர்டிகல் 51A. இதுல வந்து என்னன்னா மொத்தம் 11 ஆர்டிகல்ஸ் வந்து என்னன்னா சொல்லுவாங்க. அது 11 வந்து என்னன்னா டியூட்டிஸ் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் டியூட்டி அப்படின்னா அபைட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது கான்ஸ்டியூஷன், அதே மாதிரி வந்து ஐடியல்ஸ், இன்ஸ்டிடியூஷன், நேஷனல் பிளாக் ஆந்தம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா அபைட் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட்ல என்ன இருக்குன்னா செரிஷ் பண்ண சொல்லுவாங்க. எதை செரிஷ் பண்ண சொல்லுவாங்கன்னா நோபல் ஐடியாஸ். நோபல் ஐடியா மீன்ஸ் வந்து எங்க இருந்து வந்திருக்கும், இன்ஸ்பயர் ஃப்ரம் வந்துன்னா நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம்ல இருந்து வந்ததை நம்ம வந்து செரிஷ் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து அப்கோல் அண்ட் ப்ரொடெக்ட். எதை பண்ணணும், சாவரனிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. ஃபோர்த் என்னன்னா டிஃபென்ஸ். எப்பெல்லாம் வந்து கண்ட்ரி வந்து டிஃபென்ஸ் லெவலில் தேவையா இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ரெடி டு வந்து என்னன்னா கோ ஃபார் வந்து டிஃபெண்ட் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ப்ரொமோட். எதை பண்ணணும், ஹார்மோனி அண்ட் வந்து ஸ்பிரிட், காமன் பிரதர்ஹுட்டை ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா வேல்யூ பண்ணணும் ஆர் ப்ரிசர்வ் பண்ணணும். இது என்ன, ரிச் ஹெரிட்டேஜ், அதாவது காம்போசிட் கல்ச்சரை வந்து என்னன்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ப்ரொடக்ட், இம்ப்ரூவ் ஆர் கம்பேஷன், என்னன்னா நம்மளோட நேச்சுரல் என்வரான்மெண்ட் வந்து இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. அடுத்து டெவலப். எதை பண்ணணும், சயின்டிபிக் டெம்பர், ஹுமானிசம், ஸ்பிரிட் எல்லாத்தையும் நம்ம வந்து என்னன்னா டெவலப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அடுத்து சேஃப்கார்ட் அண்ட் அப்ஜூட். என்னன்னா வயலன்ஸ் வந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணணும். எதை சேஃப்கார்ட் பண்ணா பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேஃப்கார்ட் பண்ணணும். அடுத்து ட்ரைவ் எக்ஸலன்ஸ் வந்து ஆல் த பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எண்ட்ல வந்துன்னா பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன், இவங்க என்ன பண்ணணும்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸ் வந்து சில்ட்ரன் 6 to 14 வந்து கொடுக்கணும். இது எதன் மூலம் கொண்டு வருமா, 86 அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வருவோம். நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது 42nd அமெண்ட்மெண்ட், இது எல்லாத்தையும் நாங்க பார்த்தாச்சு ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்குல்ல. நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அதாவது இப்போ ஆடிட் அப்படின்னு வந்து ஒரு ரிலேட்டடா பாலிட்டி வந்துச்சுனாவே அது யாரோட கனெக்ட் பண்ண சொல்லணும், சிஏஜி, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். அதே மாதிரி லா ஆஃபீஸர் அப்படின்னு கேட்டாவே நம்ம அதோட கனெக்ட் பண்ணணும், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட கனெக்ட் பண்ணுவோம். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட ஆர்டிகல் என்ன, ஆர்டிகல் 76. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும், சி தான் வரும். ஏன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இப்போ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ரிலேட்டடா இருக்கனால இதை பத்தி கொஞ்சம் இன்டெப்தா வந்து லேர்ன் பண்ணலாம். நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு வந்தாவே ஆர்டிகல் வந்து 76, இது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆகிறதுக்கான என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதுதான் வந்து இவருக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவரோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலேட்டடா வந்து எய்ட், அட்வைஸ் அண்ட் டிஸ்சார்ஜ் டியூட்டிஸ் ரிலேட்டட் டு வந்து கான்ஸ்டியூஷன் அண்ட் லா. ஸோ லீகல் மேட்டர் ஏதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா அதை பார்க்கறதுக்கான ரோல் யார்கிட்ட இருக்குன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாட்ட இருக்கும். அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்கன்னா அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தா இவர் என்ன பண்ணலாம்னா ஆடியன்ஸா இருக்கலாம். அதாவது இப்ப நம்ம பார்லிமெண்ட் இருக்குன்னா பார்லிமெண்ட்ல போயிட்டு அங்க மீட்டிங்ல வந்து கலந்துக்கலாம். பட் என்ன பண்ண முடியாதுன்னா ஓட் வந்து பண்ணவே முடியாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் வந்து ரொம்ப. அடுத்துனா இவரோட டென்யூர் என்ன சொல்லுவாங்கன்னா பிளஷர் ஆஃப் த வந்து பிரசிடென்ட் சொல்லுவாங்க. அதாவது பிரசிடென்ட் நினைச்சாருன்னா இவரை வந்து என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். அதுதான் பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் சொல்லுவாங்க. இவரோட ரெனுமரேஷன்ஸ் வந்து என்னன்னா யாரு டிட்டர்மைன் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் தான் டிட்டர்மைன் பண்ணுவாரு. ஏன்னா பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்றதுனால என்டையர் அட்டார்னி ஜெனரல் வந்தாவே வந்து பிரசிடென்ட் கிட்ட தான் கையில இருக்கும் ரைட்டா. இது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட அடிஷனல் என்ன பண்ணலாம்னா நம்மளோட கொஸ்டின்ஸ்ல வந்து ரிமைனிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, மினிஸ்டர் ஆஃப், இதை மட்டும் ஜஸ்ட் கொஞ்சம் பிரீஃபா வந்து பார்த்தலாம். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் எப்படி வந்து என்னன்னா பார்லிமெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்டார்னி ஜெனரல், அதே மாதிரி வந்து என்னன்னா ஸ்டேட்டுக்கு வந்து அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவோம். இவர் என்ன சீஃப் லீகல் அட்வைசர் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஹெட் அப்படின்னு இருப்பாரு. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து லா மினிஸ்டர். லா மினிஸ்டர் என்ன, இவர் வந்து பொலிட்டிக்கல் போஸ்ட் வந்து என்னன்னா ஹெட் பண்ணுவாரு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸர் வந்தாவே அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு வரணும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கொஸ்டின் தான் பார்த்தோம். விச் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆடட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இந்த கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு வந்தாவே ஆர்டிகல் வந்துன்னா 51A வரும். ஆர்டிகல் 51A அமெண்ட்மெண்ட் 42nd அமெண்ட்மெண்ட். 42nd அமெண்ட்மெண்டோட இயர் பார்த்தோம் அப்படின்னா 4+2 கூட்டுங்க, லாஸ்ட் எண்ட்ல 6ன்னு வரும். அப்ப 1976 வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இது ஏன் நான் இயரோட சொல்றேன், இங்க பாருங்களேன், நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷனுமே வந்து 42nd இருக்கு. பட் இயரை மட்டும் தான் மாத்திருக்கனால இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இயர் ரைட்டா. ஸோ என்ன பார்த்தோமோ அதை நான் இங்க சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மட்டும் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ரைட்டா. இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து ஏதா வரும்.
ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். ஸோ இது ரொம்பவே வந்து டஃப்பான கொஸ்டின். ஏன்னா ஹவு மெனி நாமினேட்டட் மெம்பர் ஆர் தேர் இன் த லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தெலுங்கானான்னு சொல்றாங்கல்ல. இந்த நாமினேட்டட் மெம்பர் தெலுங்கானால எத்தனை பேர் இருக்காங்கலாம் நம்மளுக்கு எப்படி தெரியும்? இது ரொம்ப ஃபேக்சுவலா இருக்கனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க, இல்லையா ஸ்கிப் பண்ணிருங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளில வந்து மோஸ்ட்லி என்ன இருக்குன்னா நாமினேஷன் அப்படின்னு ஒன்றும் பெருசாவே இருக்காது. ஆனா இதுல ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னா தெலுங்கானா இருக்கு. தெலுங்கானா ஒரே ஒரு இது வந்து என்னன்னா ஒருத்தவங்க நாமினேட்டட் மெம்பர் பண்ணுவாங்க. யாரு பண்ணுவார் அப்படின்னா கவர்னர் வந்து பண்ணுவாரு. இவர் யார பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஒருத்தவர் நாமினேட் பண்றவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்கள வந்து நாமினேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தெலுங்கானா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை ஜஸ்ட் ரொம்ப பண்ணிக்கலாம். நாமினேட்டட் மெம்பர் அப்படின்னு வந்தாவே நம்ம நாவத்துல வச்சுக்கணும் பார்லிமெண்ட்ல யாருன்னா அதுவும் பர்டிகுலரா ராஜ்யசபா. ராஜ்யசபால 12 பேர் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அந்த 12 பேர் யார் நாமினேட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவாரு. இதை மட்டும் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம், ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பி 1 தான் வரும். ஏன் 1 வருதுன்னா ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ் வந்து என்னன்னா அசம்பிளி ஆஃப் தெலுங்கானால என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே ஒருத்தவங்களை மட்டும் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். மிச்சம் எல்லாமே சொன்னது ஜஸ்ட் வந்து பேசிக் ஞாபகத்துல வச்சுக்கலாம், ரைட்டா? சோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். The pensions payable to or in respect of the officer and servant of the Supreme Court are charged upon அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கேள்வி என்னன்னா இப்ப பென்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஆபீசர் இருக்காங்க இல்ல சர்வெண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எங்க இருந்து வந்துன்னா காசு வரும், யாரு கொடுப்பா, எதுல இருந்து கொடுப்பாங்க, அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ தான். ஏன்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இதுல இருந்து ₹1 எடுத்தாலும் யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும்? பார்லிமெண்டோட அப்ரூவல் வாங்கணும். பார்லிமெண்டோட அப்ரூவல் இல்லாம வந்து ₹1 எடுக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் சுப்ரீம் கோர்ட்டோட இண்டிபெண்டன்ஸ் வந்து இதன் மூலம் பண்ண முடியும். யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இருந்து. ஏன்னா கவர்மெண்ட் நம்பி வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்க தேவையில்லை அப்படின்னு இந்த இடத்துல மீன் ஆகும், ரைட்டா? இதுல இன்னொரு வேர்டு இருக்கு பாத்தீங்கன்னா சார்ஜ்டு அப்படின்னு இருக்குல்ல. ஏன் இந்த இடத்துல சார்ஜ்டு அப்படின்னு இருக்குன்னா இப்ப பார்லிமெண்ட்ல வந்து என்னன்னா கன்சாலிடேட் ஃபண்ட் அதுல இருந்து காசு எடுக்கணும், பார்லிமெண்ட் அப்ரூவல். பார்லிமெண்ட் அப்ரூவ்னா என்ன மீனிங்? அங்க இருக்கிற எம்பி எல்லாருமே வந்து ஓட்டு போடணும். அதே சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஓட்டு அப்படின்னு வந்து போட தேவையில்லை. ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹவுஸ்ல வந்து என்ன இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டிருக்காங்க பென்ஷனுக்கு வந்து என்ன பில் இருக்குன்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. அதை பார்த்தோன்னே என்ன பண்ணும் ஸ்பீக்கர் வந்து அப்ரூவ் பண்ணிடுறாரு. அதனாலதான் அது சார்ஜ் அப்பான் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஏதா வரும். ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் இருக்குல்ல ஆர்பிஐ, பப்ளிக் அக்கௌண்ட், பினான்ஸ் கமிஷன்ஸ், இது என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். ஸோ இதுல தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்னன்னா மெயின் ஃபண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஆல் ரெவன்யூ மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ரெவன்யூ லைக் லோன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளதான் வந்து வரும். இதுல இருந்து காசு எடுக்கணும் அப்படின்னா பார்லிமெண்டோட அப்ரூவல் வேணும். இப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களோட ரோல் என்ன இருக்கும்? இன்ஃபிளேஷன்ஸ் வந்து எக்கானமில வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான ரோலை வந்து ஆர்பிஐ இருக்கும். அதை எதன் மூலம் பண்ணுவாங்கன்னா மானிட்டரி பாலிசி மூலம் பண்ணுவாங்க, ரைட்டா? அடுத்து வந்து பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா. இது என்ன சொல்லுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணும். கவர்மெண்ட் மீன்ஸ் வந்து என்னன்னா பிரைம் மினிஸ்டர், கவுன்சிலர் மினிஸ்டர் இவங்க வந்து மெயின்டைன் பண்ற ஒரு ஃபண்ட் தான் வந்து பப்ளிக் அக்கௌண்ட். இது ஏன் பண்ணுவாங்கன்னா சர்டைன் மணி வந்து எப்போதுமே தனியா எடுத்து வச்சு அது கவர்மெண்ட்டுக்கு தேவைன்னு சொல்லி வச்சிருக்கதான் பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து வந்து பினான்ஸ் கமிஷன். பினான்ஸ் கமிஷன் அப்படின்னு வந்தாவே கான்ஸ்டியூஷன் பாடி ஆர்டிகல் வந்து 280 வந்துடும். இவங்களோட ரோல் என்ன இருக்கும்? சென்டர் ஸ்டேட்டுக்கு வந்து பினான்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான ரோலை வந்து இவங்க பண்ணுவாங்க, ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஏதான் வரும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கண்டெயின் த ப்ரொவிஷன் ஆஃப் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்றாங்களே. இதுல என்னன்னா எந்த ஆர்டிகல் ரிலேட்டடும் கேட்கல. அவன் என்ன கேட்டிருக்கான்? டைரக்டா எந்த பார்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்கிறான். அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம பாலிட்டி அது கான்ஸ்டியூஷனோட ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடா படிக்கிறோம். எந்த பார்ட் அப்படின்னு தெரிஞ்சிடும். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு 5 பார்ட் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கலாம். அது கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல முதல் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா யூனியன் அண்ட் வந்து டெரிட்டரின்னு சொல்லுவோம். செகண்ட் பார்ட் வந்து சிட்டிசன்ஷிப். தேர்ட் பார்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபோர்த் வந்து டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல். பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். பார்ட் 5 தான் என்னன்னா யூனியன் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட்டுக்குள்ளதான் யார் இருப்பாங்கன்னா யூனியனோட எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. அதனால என்ன சொல்லலாம், இந்த பார்ட் 5 தான் ஆன்சரா வரும், ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஏ தான் வரும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஜஸ்ட் பார்ட் மட்டும் தான் கேட்கனால ரொம்ப இன்டெப்த் கூட வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் படிக்க தேவையில்ல. நம்ம என்ன படிக்கணும், ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் வந்து 51A இதை வந்து என்னன்னா கண்டிப்பா நம்ம மனப்பாடம் பண்ணியே ஆகணும், ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். Which one of the following amendments to the Indian Constitution made the right to property a legal right in place of a fundamental right அப்படின்னு இருக்குல்ல. இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்துன்னா ஆர்டிகல் 19 கீழே இருந்திருக்கும். ஆர்டிகல் 19 என்னன்னு சொல்லுவோம்? ரைட் டு வந்து என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் வந்து எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம்.
அப்ப ரைட் டு ஃப்ரீடம் கீழே இருந்த ஒரு ஆர்டிக்கல் தான் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி தூக்கி எது கீழே கொண்டு வந்துடும், ஆர்டிக்கல் 300A கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிக்கல் 300A கொண்டு வரதுக்கு ஏதோ யூஸ் பண்ணிருக்காங்க, 44th அமெண்ட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணி 44th நம்ம இயர் எப்படி ஞாபகத்துல வச்சோம், இங்க 4+4 இருக்குல்ல, கூட்டம் என்ன வரும், 8 வரும். அப்ப 1978 வரும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். ரைட்டா? இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட் தான். ஆனா என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கிடையாது. அதுதான் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அது என்ன சொல்லலாம், லீகல் ரைட்னு கூட வந்து சொல்லலாம். ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து சி 44th அப்படின்னு வரும். ஏன் வரும் அப்படின்னா, ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 44th அமெண்ட்மெண்ட்ல வந்து சேஞ்ச் பண்ணி எது கீழே கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆர்டிகல் 300A வந்து மாத்திருப்பாங்க. இதை மட்டும் பேசிக் ஞாபகத்துல வச்சுக்கலாம். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் were not placed in பார்ட் 3 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிகாஸ் பார்ட் 3 அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப என்னன்னா அகைன் பார்ட் வச்சு தான் விளையாடி இருக்காங்க. நம்ம பார்ட் 3 அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரும். அதே பார்ட் 4 அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இது வந்து என்னன்னா டிபிஎஸ்பி வரும், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் வந்து ஸ்டேட் பாலிசி வரும். அதே பார்ட் 4A தான் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் வந்து டியூட்டிஸ் இருக்கும். இப்ப ஒரு டவுட் வரலாம், ஏன் இதை பார்ட் 3A வந்து என்ன பார்ட் 3A அப்படின்னு வந்து ஏன் கிரியேட் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிசைபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ சுப்ரீம் கோர்ட்ல என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்னன்னா யாராவது வயலேட் பண்ணிட்டாங்க, நான் போய் கேஸ் போட்டு வந்தேன்னா எனக்கான ஜஸ்டிஸ் வந்து கேட்பேன். அது அதனால என்ன சொல்லுவாங்கன்னா ஜஸ்டிசைபிள்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபண்டமெண்டல் டியூட்டி அண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி ரெண்டுமே என்ன அப்படின்னா நான் ஜஸ்டிசபிள்னு சொல்லுவாங்க. ஏன் நான் ஜஸ்டிசபிள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதை என்ன பண்ண முடியாதுன்னா சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இந்த மாதிரி வந்தேன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் யாரும் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியாது. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஜஸ்டிசபிள் சொன்னதால இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஜஸ்டிசபிள். ஏன்னா பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஜஸ்டிஸ்ஃபைல இருக்கிறதுனால வந்து என்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்மளால வந்து அதுல கிரியேட் பண்ண முடியல, அதுல ஆட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் வரும். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த பார்ட் தான் அகைன் வந்து என்னன்னா இந்த பார்ட் 5 மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க, இது கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா பி தான் வரும். ரைட், அடுத்த கொஸ்டின் வரும். இது ரொம்பவே ட்ரிக்கியான கொஸ்டின். Which one of the following article of Indian Constitution provide for a bicameral parliament of India? ஏன் இது ட்ரிக்கியான கொஸ்டின் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லா ஆர்டிகலுமே தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டினை வந்து கை வைக்க முடியும். இதுல ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம், ஆர்டிகல் 49 வராதுன்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் வந்துன்னா 51A வரைக்கும் என்ன வரும் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். அதுல 51A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரதுனால கண்டிப்பா பார்லிமெண்ட்லாம் இதுக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சனால இது என்ன பண்ணலாம், எலிமினேட்டட். ஆனா மிச்சம் இருக்கிற ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு தெரியணும்ல, அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? சோ இந்த இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, ஆர்டிகல் 79 இதுதான் எதை பத்தி சொல்லணும், பைகேமரல் லெகிஸ்லேச்சர், அதாவது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா வந்து என்ன நம்மளுக்கு பார்லிமெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லும். சோ இதுல அடிஷனலா பார்த்தோம்னா ஆர்டிகல் 80 இந்த இது என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபால வந்து எவ்வளவு பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லும். மொத்தம் 250 மெம்பர் இருப்பாங்க. இதுல 12 பேர் வந்து என்னன்னா பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். இது ஆர்டிகல் 80. ஆர்டிகல் 81 என்ன சொல்லும், லோக்சபால வந்து கம்போசிஷன் சொல்லும். அதாவது 552 பேர் இருக்கலாம். 530 பேர் வந்து என்னன்னா ஸ்டேட்ல இருந்து 20 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனைடெட் டெரிட்டரில இருந்து வருவாங்க. அதோட சேர்த்து 2 மெம்பர் வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. பட் அந்த 2 மெம்பர் இப்ப வந்து கிடையாது. ஏன்னா 104th அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்மளோட லோக்சபா அண்ட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில கொடுக்குற ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்கான ரிசர்வேஷன் வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 104th அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆர்டிகல் 83. ஆர்டிகல் 83 என்ன, ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்டோட டியூரேஷன் வந்து சொல்லுவாங்க. இதுல என்ன அப்படின்னு பார்த்தா ராஜ்யசபா வந்து டிசொல்யூஷனே பண்ண முடியாது. ஆனா லோக்சபா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி டிசால்வ் பண்ணுவோம். அது வந்து ஆர்டிகல் 83. ஆர்டிகல் 85ல என்ன சொல்லுவாங்கன்னா பிரசிடென்ட் வந்து சம்மன் பண்ண சொல்லுவாங்க ஈச் ஹவுஸ். இதுல என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தா பார்லிமெண்ட் என்ன பண்ணும், அட்லீஸ்ட் வந்து ட்வைஸ் அ இயர் வந்து மீட் பண்ணணும்னு சொல்ற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 85. ஆர்டிகல் 86 என்ன சொல்லும் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து என்ன அப்படின்னா மெசேஜ் கொடுக்கலாம். அதாவது ஈச் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் மெசேஜ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு பவர் கொடுக்குற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 86. இது எல்லாத்தையும் ஏன் சொல்றேன்னா பார்லிமெண்ட் ரிலேட்டடா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இதுதான். இது மட்டும் ரூமர் பண்ணிக்கலாம், கண்டிப்பா அப்கமிங்ல கேட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மிச்ச ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்ல அதையும் வந்து பார்த்தோம். இதுல ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 49 என்ன சொல்லும் அப்படின்னா டிபிஎஸ்பில இருக்கும். இதுல ஸ்டேட் டு ப்ரொடெக்ட் வந்து எவ்ரி மொனுமெண்ட் ஆர் பிளேஸ் சொல்றதுதான் ஆர்டிகல் 49. ஆர்டிகல் 59 எதை சொல்லும் அப்படின்னா பிரசிடென்டோட வந்து ஆபீஸோட கண்டிஷனை பத்தி சொல்லும். அதாவது ஒருத்தவங்க பிரசிடென்ட் ஆக வராங்கன்னா அவங்க எதா இருக்கக்கூடாதுன்னா மெம்பர் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும். அதே மாதிரி ஆபீஸ் ஆஃப் த ப்ராஃபிட் அவர் வச்சுக்க கூடாதுன்னு சொல்ற ஆர்டிகல் வந்து என்னன்னா 59. அடுத்து வந்து ஆர்டிகல் வந்து 89. இந்த ஆர்டிகல் எதை பத்தி சொல்லலாம்,
டெபுட்டி சேர்மன் ஆஃப் வந்து கவுன்சிலர் ஸ்டேட், அதாவது ராஜ்யசபாவோட வந்து டெபுட்டி சேர்மனை பத்தி சொல்ற இதுதான் ஆர்டிகல் வந்து 18. இதை ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சி வரும், ஆர்டிகல் 79. மிச்சம் இருக்கிற ஆர்டிகலும் பார்த்தாச்சு. இப்போ பார்லிமெண்ட் ரிலேட்டட் என்னென்ன ஆர்டிகல் இம்பார்ட்டன்ட் அதையும் வந்து பார்த்தாச்சு, ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். ஸோ இது ரொம்பவே வந்து ஈஸியான கொஸ்டின். ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் சிட்டிசன்ஸ் வேர் ஆடட் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்பான் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி அப்படின்னு சொல்றாங்களே. நான் ஆல்ரெடி சொல்லினேன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு வந்தாவே ஆர்டிகல் வந்துன்னா 51A ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த ஆர்டிகல் 51 எதன் மூலம் கிரியேட் பண்ணிப்பாங்க? 42nd அமெண்ட்மெண்ட். இதுக்கான இயர் வந்து 1976 சொன்னேன். அதோட சேர்த்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா ஸ்வரான் சிங் கமிட்டி. ஸ்வரான் சிங் கமிட்டி தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவங்க மூலம் தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து உள்ள கிரியேட் பண்ணிருப்பாங்க. இது ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும். ஏன்னா ஸ்வரான் சிங் கமிட்டி ரிலேட்டட் டு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஜஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஃபண்டமெண்டல் டியூட்டில என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி 1 by 1 பார்த்தாச்சு. நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பெர்டனிங் டு த 3 லிஸ்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கொடுத்துட்டு அதுல மொதல் ஆப்ஷன்ஸ் வந்து the subject which are not included in any of the 3 list are called வந்து residuary subject. அந்த 3 லிஸ்ட் என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சென்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து என்னன்னா ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது வந்து என்ன கன்கரண்ட் லிஸ்ட். இந்த 3 தவிர மிச்சம் ஏதாவது வந்து ஒரு இது இருந்துச்சுன்னா அதை இதுக்குள்ள வந்துடும் அப்படின்னா ரெசிடுவரி லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா தான் இருக்கு, ரைட்டா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இஃப் தேர் இஸ் எனி கான்ஃபிளிக்ட் பிட்வீன் த யூனியன் லிஸ்ட் அண்ட் ஸ்டேட் லிஸ்ட் தென் த ஃபார்மர் வந்து ப்ரிவேல். ஃபார்மர்னா என்ன? யூனியன் லிஸ்ட் தான் ப்ரிவேல் ஆகும்னு சொல்றாங்க. இது கரெக்ட் தாங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, எப்போதும் வந்துன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்னன்னா பவர் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷனே சொல்லியிருக்காங்க. அதனால வந்து யூனியன் லிஸ்ட் தான் வந்து ப்ரிவேல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் வந்து கரெக்டா தான் இருக்கு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். when the parliament enacts a law on the request of the 2 or more states, then that the law made by the parliament on the state is applicable to all the state அப்படின்னு இருக்குல்ல. சரி, நம்ம பார்க்கும்போது என்னன்னா அது எப்படி 2-3 ஸ்டேட் வந்து என்னன்னா ரிக்வெஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ண சொல்றான். ஸ்டேட் லிஸ்ட்ல பார்லிமெண்ட் வந்து நீ எனக்ட் பண்ணு சொல்லும் போது எல்லா ஸ்டேட்டும் எப்படி வந்து என்னன்னா அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு டவுட் வரலாம். பட் இது வந்து கரெக்ட் தான். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் வந்து யூனிட்டரி ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூனிட்டரி மீன்ஸ் வந்து யூனியனோட பவர் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்துன்னா இந்த ஸ்டேட்மெண்ட், ரைட்டா? அதனால 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. அதனால ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும். இது தெரிஞ்சுக்கிற வேண்டியது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் ரிலேட்டடா வந்து மேஜர்லி பார்த்தோம் அப்படின்னா யூனியனுக்கு தான் அதிகமான பவர் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. நான் என்ன சொல்லணும் அதான் ஜஸ்ட் இங்கே நான் மென்ஷன் பண்ணி இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியது ரெசிடரி சப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லி கான்ஃபிளிக்ட் பிட்வீன் யூனியன் அண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட். அதே மாதிரி பார்லிமெண்ட் வந்து லா மேக்கிங் பவர் ஆன் த வந்து ஸ்டேட் லிஸ்ட். இந்த 3மே ஞாபகத்துல வச்சுங்க. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்றது சி தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். which one of the following statement are correct regarding the Union Public Service Commission இருக்குல்ல. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் the parliament has a power to make regulation as to condition of the service of the chairman, member and staff of the commission. இப்ப இதே ஸ்டேட்மெண்ட்ல பார்லிமெண்ட்டுக்கு பதிலா வந்துன்னா கவர்மெண்ட் இருக்கு, ஆர் எல்ஸ் வந்து பிரசிடென்ட் இருந்துச்சுன்னா அது தப்பு. ஆனா இந்த இதுல பார்லிமெண்ட் இருந்தனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், ரைட்டா? செகண்ட் வந்து the government of India Act 1935 envisaged the Public Service Commission for the Federation and Provincial Public Service Commission for each province or group of province. இந்த ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்துன்னா 1919 நம்ம மாண்டோகட் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் சொல்லுவோம். இதுல என்ன சொல்லுவாங்க? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வேணும்னு சொல்லிடுவாங்க. ஆனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 என்ன பண்ணுவாங்க? 2 இதா டிவைட் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து என்னன்னா ஃபெடரல் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொவின்சியல்ஸ். இதுக்கு வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வேணும்னு சொல்றதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. தேர்ட் பாருங்க. The Federal Public Service Commissions came to be known as the Union Public Service Commission by the virtue of the class 1 of the article 378 of the Constitution in 1950. இதுக்குமே வந்து கரெக்டான இதுதான். இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டா தான் இருக்கு. அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். ஸோ இப்போ யூபிஎஸ்சி பத்தி கொடுத்தனால அதை பத்தி கொஞ்சம் இன்டெப்தா பார்த்தோம். என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நான் இதை கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்க பாத்துக்கலாம். இப்போ யூபிஎஸ்சி அப்படின்னு வந்தாவே ஞாபகத்துல வச்சுக்கிற வேண்டியது இட்ஸ் சென்ட்ரல் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்லும். இதோட கம்போசிஷன் அப்படின்னு பார்த்தா சேர்மன் இருப்பாங்க, மெம்பர் இருப்பாங்க. இதோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோன்னா யாரு டிசைட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவங்களை ரிமூவ் பண்றாங்க இல்ல ரிசைன் பண்றாங்க அப்படின்னா இவர் பிரசிடென்ட் கூட தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். ரிமூவல் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சேர்மன் இருக்காங்க, மெம்பர் இருக்காங்களே,
அவங்கள ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு சில கண்டிஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அட்ஜட்ஜ்னு சொல்லுவாங்க, ஆர் வந்து இன்சால்வெண்டா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து எங்கேஜ், இவங்க எதுல எங்கேஜ் பண்ணிருக்காங்க, வேற ஏதாவது ஒரு பெய்டு எம்ப்ளாயில எங்கேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்பயும் வந்து ரிமூவ் பண்ணலாம். இல்ல பிரசிடென்டோட வந்து ஒப்பீனியன் கொடுக்குறாரு அப்படின்னாலும் ரிமூவ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து மிஸ்பிஹேவியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் ரிமூவ் பண்ணலாம். அந்த ரிமூவல் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்னன்னா ஒரு கமிட்டி வந்து என்கொயரி பண்ணுவாங்க. அந்த கமிட்டி என்ன சொல்றாங்களோ அதை என்ன பண்ணணும்னா பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட் பைண்டிங் பண்ணி இந்த கமிட்டி என்ன சொல்றாங்களோ அதை டைரக்டா வந்து என்னன்னா அப்படியே வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்றதுதான் வந்து எதெல்லாம் மிஸ்பிஹேவியர் கிட்ட வரும். அடுத்து குவாலிஃபிகேஷன் என்னன்னா எந்த ஒரு இதுவுமே பிரிஸ்கிரைப் பண்ணல. இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, யூபிஎஸ்சி வந்து என்னன்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடி, இது ரிலேட்டடா வந்து இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது ரொம்பவே வந்து சிம்பிளான கொஸ்டின். விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் டாக் அபவுட் வந்துன்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில் அப்படின்னு இருக்குல்ல. இது என்னன்னா ஆர்டிகல் 14 இருந்து 18 எது ரிலேட்டடா வரும், ரைட் டு வந்து என்ன சொல்லுவோம்னா ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 14 இருந்து 18ல இந்த 18 தான் என்ன சொல்லுவோம்னா அபாலிஷன் ஆஃப் வந்து டைட்டில். அதனால ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் வரும். இது ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணதான், ஜஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்ப 14வது ஆர்டிகல் என்ன சொல்லும், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் வந்து ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா. லாக்கு முன்னாடி எல்லாரும் சமம்பா அப்படின்னு சொல்றதா வந்து என்ன ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 15 என்ன சொல்லும் அப்படின்னா, இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போறோம் அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதா வந்து ஆர்டிகல் 15. ப்ராகிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட் ஒன்லி ஆன் ரிலிஜியஸ், ரேஸ், caste, செக்ஸ் ஆர் வந்து பிளேஸ் ஆஃப் பர்த். அடுத்த ஆர்டிகல் 16 இது என்ன சொல்லும், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வந்து மேட்டர் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். இதுலதான் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் சொல்லிட்டு ரிசர்வேஷன்ஸ் வந்து உள்ள கொண்டு ஜஸ்ட் வந்து நீங்க ரோம்பர் பண்ணிக்கலாம். ரைட்டா? சோ அடுத்து வந்து ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 17 வந்து அபாலிஷன் ஆஃப் ஆர் ப்ராகிபிஷன் ஆஃப் வந்து அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிகல் வந்து 18 என்ன, அபாலிஷன் ஆஃப் டைட்டில், எக்ஸப்ஷன் எதுக்கு இருக்கணும், மிலிட்டரி அகாடமிக்லாம் வந்து என்னன்னா எக்ஸப்ஷன். அங்க இருக்கிற வந்து என்னன்னா ஒரு அவார்டு கொடுக்காங்க, ஒரு டைட்டில் கொடுக்காங்க, அதை வந்து வச்சுக்கலாம். பட் நார்மலா வந்து என்னன்னா ஒருத்தவங்க ஹெரிட்டரியா ஒரு டைட்டில ஃபாலோ பண்றாங்கன்னா அது வச்சுக்க கூடாதுன்னு சொல்றதா வந்து ஆர்டிகல் வந்து 18. இதுல பத்மாவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை வந்து வச்சுக்கலாம், ஒரு எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? பத்மா அவார்ட்ஸ் அதை சொல்றேன். ஓகே, அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ஏ ஆர்டிகல் 18 வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். அக்கார்டிங் டு ஆர்டிகல் டேஷ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, it shall be the duty of every citizen of India to develop the scientific temper, humanism and spirit of inquiry and reform. இது ஒண்ணும் கிடையாது, நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு வந்தாவே ஆர்டிகல் என்ன வரும், 51A வரும். ஆர்டிகல் 51A வந்தாவே என்ன வரும், 42nd அமெண்ட்மெண்ட் வரும். 42nd வந்தாவே இயர் வந்து 4+2 அப்படின்னு சொல்லுவோம். அதனால 1976 அப்படின்னு வரும். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும். இங்க பாருங்களேன், 19 கொஸ்டின் பாக்குறோம். இதுலயே எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 to 5 கொஸ்டின் எது ரிலேட்டடா வந்துருச்சு அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி ரிலேட்டடாவே கேட்டாங்க. அதனால இது ரிலேட்டடா நல்லாவே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ரைட்டா? சோ நீங்க என்ன சொன்னோம் அதான் இங்கேயும் மென்ஷன் பண்ணிப்போம். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர்டிகல் 51ல சயின்டிபிக் டெம்பர் அப்படின்னு சொல்றது வந்து ஹச்ல இருக்கும். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இன் இந்தியா த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இஸ் அப்பாயிண்டட் பை அப்படின்னு சொல்றாங்களே. நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்தாவே 2 தான் பிரிக்கலாம். ஒன்னு வந்து என்ன, சென்ட்ரல் லெவல்ல இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி வந்துன்னா ஸ்டேட் லெவல்ல இருக்கிற வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, இந்த சென்ட்ரல் லெவல்ல இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா லோக்சபாவோட எலெக்ஷன் கண்டக்ட் பண்றது, அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட எலெக்ஷன் கண்டக்ட் பண்றது, அதே மாதிரி வந்து பிரசிடென்டோட எலெக்ஷன் கண்டக்ட் பண்றது, இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. அதே இது நம்ம ஸ்டேட் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சாயத்தோட வந்து எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்றது, அதே மாதிரி வந்து முனிசிபாலிட்டியோட வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்றது. ஸோ இது எல்லாத்தையும் ரோல் யார் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து பண்ணுவாங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? இந்த இதுல ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் வந்து என்னன்னா யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா ஸ்டேட் லெவல்ல இருக்கனால யாருன்னா கவர்னர் தான் வந்து இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சி தான் வரும். இப்ப எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டடா இருக்கனால அதை மட்டும் ஒரு வாட்டி வந்து ஜஸ்ட் பிரீஃபா வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ இதுல நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தாவே வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, இவங்களோட டேர்ம் இது வந்து ஸ்பெசிஃபை பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு பர்மனன்ட் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அண்டர் ஆர்டிகல் வந்து 324 கீழே வந்து வரும். ரைட்டா? ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ரோல், அதாவது இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி. அதே சென்ட்ரல் லெவல் இருந்துச்சுன்னா இவங்க யாரோட எலெக்ஷன் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பிரசிடென்ட், அதே மாதிரி லோக்சபா, அதே மாதிரி வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும். இவங்களோட கம்போசிஷன் பார்த்தோம், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க, அதர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. அப்பாயிண்டட் பை வந்துன்னா பிரசிடென்ட் பண்ணுவாரு,
இந்த பிரசிடென்ட் வந்து என்ன அப்பாயிண்ட் பண்ணும்போது இதுல வந்து சில கண்டிஷனே பார்ப்போம். இவங்க தான் வந்து அதாவது பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இவரோட கண்டிஷன்ஸ், டென்யூர் ஆஃப் த ஆஃபீஸ் எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்றது யாருன்னா பிரசிடென்ட். குவாலிஃபிகேஷன் வந்து என்னன்னா பெருசா பிரிஸ்கிரைப் பண்ணல நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல. இப்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை வந்து ரிமூவ் பண்றான்னு வச்சுக்கலாம். ஆன் கிரவுண்ட் என்ன இருக்குன்னா மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டி. இது எந்த மாதிரி ரிமூவ் பண்ணணும்? ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் த ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்றாங்களே அதே பேசிஸ்ல ரிமூவ் பண்ணணும். அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து என்ன பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 வந்துன்னா பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் பிளஸ் என்ன வரும் 50% வந்துன்னா டோட்டல் மெம்பர். இவங்க தான் வந்து நம்மளோட என்னன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வரும். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம் ரைட்டா. இது இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் அதாவது 1950 வந்து இன்செப்ட் பண்ணும்போது வந்து சிங்கிள் மெம்பர் பாடின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இந்த மல்டி மெம்பர் பாடி ஏன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அதர் எலெக்ஷன் கமிஷன் இருக்கனால ஜஸ்ட் வந்து பேசிக்ஸ் நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ இப்போ ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டடா வந்துன்னா ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணியாச்சு ரைட். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். த டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர் இன்க்ளூடிங் த சீஃப் மினிஸ்டர் in the council of minister in the state shall not exceed dash of the total number of member of the legislative assembly of that state அப்படின்னு இருக்குல்ல. இல்ல ஒண்ணும் கிடையாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஸ்டேட் இருக்கு. ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்களோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளவு இருக்கும் அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஒன்று இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, பார்லிமெண்ட்ல எப்படி ஒன்று ஃபாலோ பண்றாங்களோ அதே தான் என்னன்னா ஸ்டேட்லயுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப பார்லிமெண்ட்ல வந்து என்னன்னா லோக்சபா அங்க இருக்கிற வந்து என்ன கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எந்த மாதிரி டிசைட் பண்றாங்களோ அதே தான் வந்து ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கிற வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருமே டிசைட் பண்ண போறாங்க. நம்ம அந்த லோக்சபால இருக்கிற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட ஆர்டிகல் என்ன, ஆர்டிகல் 74 வரும். இந்த ஆர்டிகல் என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன 15% ஆஃப் வந்து லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செனாரி என்னன்னா இப்ப லோக்சபா வந்து 100 பேர் இருக்கும்னு வச்சுக்கலாம். அப்ப எவ்வளவு பேர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எத்தனை பேர்னா 15 பேர் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்னன்னா 1970s வந்து கோலிஷன்ஸ் இருக்கும்போது நிறைய பேர் கட்சி வந்து மாறிட்டு இருந்தாங்க. ஏன் கட்சி மாறினாங்கன்னா ஒரு கட்சி வந்துன்னா ரூலிங் பார்ட்டியா இருந்தனா அவங்களுக்கு வந்து மினிஸ்டர் போஸ்ட் தவறுன்னு சொல்லி நிறைய பேர் கொண்டு வந்தால அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி கிரியேட் பண்ணப்பட்ட இந்த 15%. பார்லிமெண்ட்ல என்ன இருக்கோ அதே தான் சேம் பேட்டர்ன் ஃபார் வந்துன்னா ஸ்டேட்ல. அதனால என்ன வரும் இங்கேயும் வந்து என்ன 15% தான் வரப்போகுது. அதனால ஆன்சர் வந்து சி தான். 15% ஆஃப் வந்து என்ன ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ் வந்து அசம்பிளி அப்படின்னு ஒரு ரைட்டா. ஸோ நான் என்ன சொன்னோம் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் நாட் எக்ஸீட் வந்துன்னா 15% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் வந்து மெம்பர் ஆஃப் த லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இதுல மினிமம் என்ன சொல்லுவாங்கன்னா 12க்கு வந்து என்னன்னா மினிமம் இருக்கணும். இது சில ஸ்டேட்ல வந்து வேரி ஆகும், எல்லா ஸ்டேட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிம் இருக்கு, அதே மாதிரி வந்து கோவா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டேட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த 12க்கு வந்து கீழே போகலாம். ஏன்னா அது ரொம்ப குட்டியான ஸ்டேட்னால 12 வந்து அங்க வந்து அதிகமா இருக்கும் ரைட்டா. இந்த மினிமம் வந்து வேரி ஆகும். பட் இந்த மேக்ஸிமம் வந்துன்னா ஆல்வேஸ் வந்து சேம் தான். ஏன்னா இது பர்சன்டேஜ் இருக்கனால இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். which one of the following pairs are correctly matched regarding the terminology used in the parliament? இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா அப்ராப்ரியேஷன் பில். இதுக்கு என்ன சொல்றாங்க, a money bill passed for providing for withdrawal or appropriation from or out from and out of consolidated fund of India. சரி, அப்ராப்ரியேஷன் பில் வந்து இது கரெக்ட் தான். என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு, அந்த ஃபண்ட்ல இருந்து என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு எடுக்கணும். அதனால என்ன பண்ணுவாங்க பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது வந்து என்னன்னா நிறைய ஷீட் வச்சிருப்பாங்க. அந்த ஷீட்ல ஒரு ஷீட் தான் என்ன அப்ராப்ரியேஷன் பில்லுன்னு சொல்லுவாங்க. இந்த பில்லுல என்னன்னா இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து என்னன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இருக்கு, அதனால எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா ஃபண்ட் தேவைன்னு சொல்லிட்டு இந்த பில்லுல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பில்லை யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட். பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா லோக்சபாட்ட வந்து சப்மிட் பண்ணணும். லோக்சபா என்ன பண்ணுவாங்கன்னா ஓட் போடுவாங்க. ஓட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து காசு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் இந்த அப்ராப்ரியேஷன் பில்லோட ரோல் ரைட்டா. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு என்ன மீன் சொல்லுவோம்னா இவங்க எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணுவாங்க. இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்ல இந்த அளவுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, அதை கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப்ல எங்களுக்கு வேணும்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணிட்டு இதை யாருக்கிட்ட கொடுப்பாங்கன்னா பார்லிமெண்டோட அப்ரூவல் கிட்ட வைப்பாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டிமாண்ட் ஃபார் கிராண்ட். இந்த இடத்துல என்னன்னா ஒன்லி பிளான்ட் அப்படின்னு டெஃபினட்டா வராது. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் ரைட்டா. அடுத்து ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன்ஸ். இதுல என்னன்னா ஃபார் ரைசிங் எ டிஸ்கஷன் ஆன் மேட்டர் ஆஃப் அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், இது வரைக்கும் கரெக்ட் தான்.
ஆனா அந்த மெம்பர் அண்ட் சப்போர்ட்டட் பை 50 பாத்தீங்களா, இது தப்பு. 50 மெம்பருக்கு வந்து சப்போர்ட்டே தேவை கிடையாது இந்த ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன்ல. இதுல என்ன பண்ணணும்னா மோஷனே வந்து பாஸ் பண்ணாம இந்த இடத்துல வந்துன்னா இந்த மாதிரி வந்ததுனால ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் அர்ஜென்டா இருக்கு, அதுல ஏதாவது டிஸ்கஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ட்ட வந்து சொல்லுவாங்க ஃபார் வந்துன்னா லோக்சபா. இதுல சேர்மன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட வந்துன்னா ராஜ்யசபா ஒரு ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதனால செகண்டும் தேர்டும் வந்து நான் ராங்கு, ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கரெக்ட்னால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஏ தான் வரும். ஸோ இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, டெர்மினாலஜி சம்திங் ரிலேட்டட் டு பார்லிமெண்ட்ல இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணோம். அதுதான் இந்த கொஸ்டின் லேர்னிங் ரைட்டா. ஸோ இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின், அகைன் ரிப்பீட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் இன்க்ளூடட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டி ரிலேட்டடா வந்து 23வது கொஸ்டின், இது 5வது கொஸ்டின் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நல்லாவே வந்து கொஸ்டினை வந்து ரிப்பீட் பண்றாங்க, அதனால இது ரிலேட்டடா லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு வந்தாவே நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்தாச்சு, அதை டைரக்டா சொல்லலாம். ஆன்சர் வந்துன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, நான் என்ன சொன்னேன்னா ஜஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மட்டும் ஆல்ரெடி வந்து லேர்ன் பண்ணிட்டோம், ஜஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். ஸோ இதுவும் வந்து ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின் அண்ட் ஈஸி கொஸ்டின். விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இன்கார்பரேட் வந்துன்னா டைரக்டரி பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு இருக்குல்ல, இதுல என்ன கேட்டிருக்காங்க, பார்ட் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்துன்னா பார்ட் 5 மட்டும் வந்துன்னா லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்ட் 5ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எது ரிலேட்டடா வரும், யூனியன் வந்துன்னா அண்ட் வந்து இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ யூனியன் அண்ட் டெரிட்டரி பத்தி பேசுறது வந்து பார்ட் 1. பார்ட் 2 எதை பத்தி வரும் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடா வந்துன்னா வரும். பார்ட் 3 எது ரிலேட்டடா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடா வரும். பார்ட் 4 அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட வந்துன்னா டிபிஎஸ்பி ரிலேட்டடா வரும். பார்ட் 4A வந்து எது ரிலேட்டடா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரிலேட்டடா. ஸோ இது வரைக்கும் ஞாபகத்தில் வச்சுங்க, கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட பார்ட் 5 ஞாபகத்தில் வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம பார்ட் 5 ஆல்ரெடி பார்த்ததான். யூனியன் எது ரிலேட்டடா வரும்னா எக்ஸிக்யூட்டிவ் ரிலேட்டடா வரும், இதையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் கேட்டது வந்து டிபிஎஸ்பி, அதனால பார்ட் 4 அப்படின்னு வரும். ஆன்சர் வந்து ஏ தான் வரும். இது எல்லாமே வந்து நம்ம பேசிக், ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணி எந்தெந்த பார்ட்ஸ் வந்து எதுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா போதும், இதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா ஏ தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது நம்மளோட வந்து கடைசி கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் த கம்போசிஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்றாங்களே, இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இப்போதைக்குன்னு வந்து மொத்தமே 5 ஸ்டேட்ல தான் இருக்கு. அதை எப்படி சொல்லலாம், தாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து தாஜ் அப்படின்னு இருக்கும், ஜே இருக்கும். இப்போ ஜம்மு காஷ்மீர் வந்துன்னா ஸ்டேட்னால தாக்கும். தா மீன்ஸ் வந்துன்னா தெலுங்கானா, ஏ மீன்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷ், கே மீன்ஸ் வந்துன்னா கர்நாடகா, யூ மீன்ஸ் வந்து உத்தரப்பிரதேஷ், எம் மீன்ஸ் வந்து மகாராஷ்டிரா, பி மீன்ஸ் வந்துன்னா பீகார். ஸோ இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்னன்னா இங்க இருக்கிற மெம்பர் வந்து எதுல இருந்து இருக்கும் அப்படின்னா, அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட 1/3 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எத்தனை பேர் இருக்காங்களோ, இப்போ 300 பேர் இருந்தாங்கன்னா 100 பேர் எதுல இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலா இருக்கலாம். அதுதான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கவுன்சில் அட் ஃபிக்ஸ் ரேட் வந்து 1/3 ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் அசம்பிளின்னு சொல்றதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. செகண்ட் என்ன, மினிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கவுன்சில் ஃபிக்ஸ்ட் அட் 40, இதுவுமே கரெக்ட். ஏன்னா அதுலயே சொல்லியிருப்பாங்க மினிமம் எவ்வளவுனா 40 இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளவு போகலாம் அப்படின்னா 1/3 ஆஃப் வந்துன்னா எஸ்எல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால செகண்டுமே வந்துன்னா கரெக்டா தான் இருக்கு. தேர்ட் பாருங்க, the total of 56 of வந்துன்னா total number of member of the legislative council are indirectly elected and 16 member are nominated இருக்குல்ல, இது ரொம்பவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேக்சுவல். பிளஸ் வந்து இந்த 56 16 இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்டேட்டுக்கு வந்து வேரி ஆகும். அதனால என்ன சொல்லலாம், இது வந்து ராங்கு. ஸோ அடுத்து பாருங்க, the nomination or nominated member made by the governor can be challenged in the court. ஸோ இது வந்து பண்ணலாம்னு சொல்லுவாங்க. கோர்ட்ல வந்து என்ன அப்படின்னா எந்த வேல வந்து நாமினேட் பண்ணான்னு சொல்லிட்டு கேட்க முடியும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா டி தான் வரும். ஏபி அண்ட் டி. ஸோ இதுதான் வந்து கரெக்டா இருக்கு. நான் என்ன சொன்னனோ அதான் இந்த இதில் மென்ஷன் பண்ணிருப்பேன். நம்ம ஆர்டிகல் வந்து 171ல சொல்லிருப்பாங்க. இல்லைன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட் வந்து ஷல் நாட் மோர் தென் வந்து 1/3 ஆஃப் வந்துன்னா டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டேட் அசம்பிளி நாட் லெஸ் தேன் 40 மெம்பர். அதனால வந்து ஏயும் பியும் வந்து கரெக்டா இருக்கு. சி வந்து என்ன தப்பு, ஏன்னா இது வந்து ரொம்ப ஃபேக்சுவலா இருக்குங்க. இந்த 56 இந்த 16 வந்து ரொம்ப ஃபேக்சுவல் இருக்குங்க, நம்மளால சொல்ல முடியாது. டி வந்து கரெக்ட். நாமினேஷன் வந்து மேட் பை த கவர்னர் என்ன பண்ணலாம், கோர்ட்ல வந்து சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும் ரைட்டா. ஸோ இதோட நம்ம என்ன அப்படின்னா பார்ட் 1ல கேட்ட சிஜிஎல் வந்து கம்ப்ளீட் பண்றோம். இதோட கண்டினியூஷன்ஸ் வந்து பார்ட் 2 வந்து அப்கமிங் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.